குட் மார்னிங் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 7 மார்ச் 2026 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2030க்குள் ஏழை மக்களுக்கு 7 லட்சம் வீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம் நியூஸ் பேப்பரில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் அந்த உங்கள் கனவை சொல்லுங்கள், என் ஊர் என் கனவு, ஓகே, அந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் அதோட திட்டத்தெல்லாம் ஃபுல்லாக வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கோடி வீடு ஃபுல்லாக சேகரித்து இது குடும்பங்களிடம் சேகரித்த பட்டியலை வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. ஸோ அந்த மாதிரி அதுதான் நேற்று நடந்திருக்கு. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் நிறைவாக கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழாவில் இந்த ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட டீட்டெயில்ஸை விட்டுருந்தார், சரியா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டார்ஸ்லேயும் 14 அம்ச திட்டத்தை அறிவிப்பாக வெளியிடுற 2030க்குள்ளே கிராமப்புறங்களில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக 5 லட்சம் வீடுகளும் கட்டித்தரப்படும். அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறத்தில் 2 லட்சம் வீடும் கட்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, சரியா, கட்டி முடிக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மருத்துவ காப்பீடு, இந்த மாதிரி இது இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணணும். அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் எஜுகேஷனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். 2030க்குள்ளே பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை 90% எட்டும் வகையில் நிறுவன கட்டமைப்பு விரிவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக என்ன இருந்ததுன்னா, இங்கே பார்த்திங்கன்னா உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கிராமப்புற வளர்ச்சிக்கு ஒரு திட்டம் ஒன்று உருவாக்கி, உத்தமர் காந்தின்ற பேரில் திட்டம் ஒன்று உருவாக்கி கிராமப்புறங்களை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கான சில திட்டங்கள் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. ஸோ பேசிக்காக இதுதான், என்னென்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குவேன், இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக ஒரு டாக்காக இருந்தது. என்னென்னா ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா நமக்கு அனுமதி தராங்க. ஓகே, ஏன்னா இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் வார் போயிட்டுருக்கு இல்லையா, மேற்கு ஆசியாவில். ஸோ அப்போது நமக்கு எண்ணெயோட தட்டுப்பாடு கண்டிப்பாக வரப்போகுது இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில். ஸோ அப்படி தட்டுப்பாடு வரும்போது நம்ம கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட தான் கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ அமெரிக்காவோட டேரிஃப் டிக்ரீஸ் பண்ணி எதுக்காகனா, நம்ம ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்க போகிறது இல்லைன்னு சொன்னதால, சரியா. அதுவும் இல்லாமல் நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டோம், அந்த பீப்பாய் டிக்ரீஸ் பண்ணிட்டோம், சரியா. ஆனால் இப்போது நமக்கு தேவைன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா நமக்கு ஒரு டெம்ப்ரவரி பர்மிஷன் மாதிரி தராங்க, சரியா. ஸோ இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது நேற்று. அது எப்படி அமெரிக்கா நம்மளை அசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அவ்வளோ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோமான்ற மாதிரி நேற்று எதிர்கட்சிகள்லேருந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம், சரியா. அடுத்து பார்த்தோம்னா, நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி அமோகம், பிரதமராகிறார் 35 வயது முன்னாள் மேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேபாளில் எலெக்ஷன் ஸ்மூத்தாக முடிஞ்சது நேற்று பேப்பரில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போது கவுண்ட்டும் பண்ணி அங்கே யார் எந்த கட்சியை சேர்ந்தவங்க பிரதமர் ஆகிறாங்கன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ அந்த கட்சி பேர் பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி. அவங்க தான் நிறைய பிளேசஸில் வின் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த பிரதமர் வேட்பாளராகக்கூடிய பாலேந்திர ஷா பாலன் அப்படின்றவர் தான், இவர் ஜஸ்ட்டு 35 தான். இவர் தான் இப்போது நெக்ஸ்ட்டு பிஎம்மாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ இது நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அடுத்து அப்படியே வந்தோம்னா செய்திகள் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல் ரீசெண்டாக இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகத்தை மத்திய அரசு நிறுத்தியிருந்தாங்க, சரியா. எல்லா திட்டத்துக்கும் இது பண்ணுறதுக்கு நிறுத்தியிருந்தாங்க அந்த விநியோகத்தை. ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு, சரியா. அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை நமக்கு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா, ஆக்சுவலாக நேற்று பார்த்திங்கன்னா மார்ச் 6 தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்கள் பதவியேற்ற தினம், சரியா. ஸோ அதாவது திமுக கட்சி ஆட்சிக்கு 1967 மார்ச் 6 தான் அவர் பதவியேற்றிருப்பார், சரியா. ஸோ அந்த அமைச்சரை பதவியேற்றிருக்கோம். அதை நேற்று ஒரு ட்வீட்டாக நம்மளுடைய முதல்வர் போட்டிருக்காரு, ஓகே. ஸோ இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நேற்று சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி தர்மாதிகாரி பதவியேற்றிருக்காரு, அரவிந்த் தர்மாதிகாரி. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். தமிழ்நாடுடைய இன்ஃபர்மேஷன் கமிட்டி இருக்கு இல்லையா, கவுன்சில், தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் புதிய ஆணையர்கள் அபய்குமார் சிங்கும் இவர் அதுல்யா மிஸ்ரா, இவங்க 2 பேரும் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. இது ஆல்ரெடி அறிவிச்சிட்றாங்க, இவங்க 2 பேர் தான் நியமிக்க போகிறாங்கன்னு. இப்போ அவங்களுடைய பதவியேற்பு விழா நேற்று நடந்தது சென்னையில். சரியா, ஓகே. சரி, அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம்னா ஸோ நேற்று வந்து யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து 2 பேர் வந்து டாப்பில் வந்திருக்காங்க. ஓகே, பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கடைசியாக இங்கே ஒன்று வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்காசிய நிலவரத்தை வந்து நம்மளால் கணிக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்கா வந்து ஈரானுடைய அரிஸ் தேனா அப்படின்ற கப்பலை வந்து சுட்டு வீழ்த்தி மூழ்கடிச்சாங்க, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா பேப்பரில். ஸோ அதுக்கு வந்து இந்தியா வந்து எந்த கண்டனமும் தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருந்தது. அதை வந்து இங்கே அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம கணிக்க முடியாது, இங்கே போய் எப்படி முடியும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து நாடாளுமன்ற கூட்டத்தோடு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேஸு அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா வந்து கர்நாடகத்தில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டப்பேரவையில் ஒரு 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 தீர்மானம் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு தெரியல. ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் பண்ணணும்னு மத்திய அரசை வலியுறுத்திட்டு இருந்தாங்க நிறைய கல்வியாளர்கள் எல்லோரும். இப்போது வந்து கர்நாடகாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க என்னன்னு சொல்லிட்டு. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதை பார்த்துட்டு நேற்று ஆந்திர முதல்வர் வந்து 13 வயதுக்குட்பட்டவர் வந்து சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு விரைவில் நாங்கள் ஒரு மசோதா மாதிரி கொண்டு வர போகிறோன்னு அவர் சொல்லியிருக்காரு. சரியா, ஸோ இது எப்படின்னு பார்ப்போம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதை பொறுத்து தமிழ்நாட்டிலே இந்த இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் அப்படின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. அடுத்து வந்தீங்கன்னா ஸோ டுமாரோ ஃபைனல்ஸ்ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இந்தியா vs நியூசிலாந்து. அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.